ஆரம்பிக்கலாம். நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக குடும்பம். நம்ம எல்லாருமே உலகம் என்ற இந்த மண் மீது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இருப்பது ஒரே சூரியன் தான். நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை தருவதற்கு இருப்பது ஒரே கடல் தான். நம்ம எல்லாரும் மூச்சு விடுறதுக்கு உள்ள காற்றும் ஒன்றுதான். இவற்றில் ஒன்றை கூட நம்மில் எவருமே உற்பத்தி செய்ததில்லை. நமது முன்னோர்களும் செய்ததில்லை. எல்லாம் வல்லதாகிய இறைநிலை என்னும் இயற்கையானது தனது வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற மூலதனத்தை கொண்டு அதன் பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதலறம் என்ற இயக்க நியதிகளை கொண்டும் வான்மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி இந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மையும் உருவாக்கி வாழ வைத்திருக்கிறது. நமக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலான இயற்கை நாம் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நமது சிந்தனை உயர்த்தி இவற்றையெல்லாம் நம்ம உணரும் போதுதான் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் என்பது சந்தேகமில்லை. மகாநத ஒரு கவியில சொல்வாங்க, உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாக்கி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார், உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதி எனில் கொலைஞர்களை மிஞ்சும். அப்ப எல்லா மனிதர்களும் ஒரு நிலவுலகமே எல்லாருக்குமே ஒண்ணுதான். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்காக நம்ம இந்த வாழ்றதுக்கு இந்த புவியோட பரப்பை அதிகரித்து கொள்ள நம்மளால முடியாது. இறைநிலை கொடுத்த இந்த புவியை மட்டும்தான் நம்ம எல்லாருடைய தேவைக்காகவும் பங்கிட்டு கொள்ளணும். இதுதான் மகான் சொல்றாங்க, குல முதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாறி பலரும் கூடி உழைத்து பங்கிட்டு வாழ்ந்திடுவோம், உலகில் பிறந்து விட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம். அப்போ உலகத்துல இருக்கிறது ஒரே கடல் தான். சூரிய வெப்பத்தால கடல் நீர் ஆவியாக்கப்பட்டு பின் செறிவாக்கப்பட்ட அந்த நீராவியானது மேகங்கள் உருவில் உலகம் முழுவதும் பயணம் செய்து ஆங்காங்கு மழையா பொழியுது. பூமியின் மேற்பரப்பில் அந்த ஓடுகின்ற மற்றும் தேக்கமுறுகின்ற மழை நீர் தாவரங்களுக்கு, விலங்குகளுக்கும், மனிதர்கள் எல்லோருக்குமே தேவைக்கேற்ப தண்ணீராக பயன்பட்டு வருது. தண்ணீரை தனக்கே உரிமை என்று தண்ணீரை எவரும் எல்லை கட்டி கொள்ளவும் முடியாது. பூமியை சூழ்ந்த ஒரே காற்று தான் நம்மளுக்கு இருக்கு. இதை எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே சுவாசிக்கவும் வெளியிடவும் அது செய்து பூமியை சுற்றியுள்ள காற்றுல எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. சூரியன்ல இருந்து தான் எல்லா உயிரினங்களுக்கும் வெப்பமும் ஒளியும் கிடைக்குது. இயற்கையில இந்த 4 அடிப்படை அருட்செயல்களும் வாழ்க்கையில் உண்மையான செல்வங்களாகும். இந்த 4ம் இயற்கை வளங்களை உலகில் எல்லோருக்குமே சமமாக நம்ம அனுபவித்து வர்றோம். நம்மில் எவரும் இந்த 4 அடிப்படை செல்வங்களையும் உண்டாக்கவில்லை. ஆனால் மனிதன் தன்னுடைய எல்லை கட்டப்பட்ட மனதினால், தனது திறமை அறியாதினால் அந்த நிலத்தின் கோடுகளை போட்டுக்கொண்டு தனது நிலம் எனது உடைமை என்று உரிமை கொண்டாடுகிறான். அந்த எல்லைக்குள் அமைந்துள்ள உணவும் நீரும் எங்களுக்கு மாத்திரம்தான் உரிமையானது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. மழை நீர் அந்த மலைகளின் மேற்புறத்தில் பனியாக உறைந்து வெயில் காலத்துல உருகி மலைகள்ல சாய்வுக்கு தகுந்தபடி அது கீழ் நோக்கி ஓடி அருகில் உள்ள கடல்ல கலந்துருது. அதிக அளவுல ஒரு முகமாகவே ஓடி வரும் தண்ணீரை அந்த மலையின் அடிப்புறங்களை குடைந்து தேவையான பக்கத்திற்கு நீரை திருப்ப ஆறுகள் புதிதாக உற்பத்தி செய்தும் அணைகள் கட்டியும் இயற்கை வசதிகளுக்கு ஏற்ப ஆங்காங்கு தேவையான அளவு நீரை பாயச் செய்யலாம். அத மகான் ஒரு கவியில சொல்றாங்க, ஊற்று நீர் மறந்திடுவோம் மலைகள் தம்மை உட்குடைந்து மேற்புறத்து மழையை சேர்த்து ஆற்று நீர் பெருக்கிடுவோம், அதை சேமித்து ஆண்டு முழுதும் நமது தேவை தீர்ப்போம், சேற்று பயிரினங்களை நாம் இயன்ற மட்டும் செழித்திடச் செய்வோம், எந்த நாடானாலும் வேற்று தேசங்கள் என்ற பெயரை போக்கி
விவேகத்தில் ஒரே ஆட்சி உலகில் காண்போம்னு சொல்றாங்க. இப்போ உலகில எல்லா நாடுகள்லயும் ஆறுகள் பல ஜீவ நதிகளா ஓடிட்டு இருக்கு. அந்த எல்லை கட்டுப்பாடுகளையும் தாண்டி அனைவருக்கும் நீர் பொதுவாக கிடைக்க அந்தந்த நாட்டு ஆறுகளை இணைக்கணும். ஆறுகளை இணைப்பதனால தான் அவை நீர்வழிச்சாலையாக அமையுது. மக்கள் போக்குவரத்துக்கும் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீர்வழி பயணமாக எளிதில் கொண்டு செல்வதற்கும் ஆறுகள் இணைப்பு உதவுது. பூமிக்கு அடியில நீரோட்டம் அமைந்திருக்கு. அந்த நிலத்திற்கு அடியில் உள்ள நீரோட்டம் பூமியோட மேல உள்ள எல்லா நாடுகளையும் கடந்து தான் போகுது. அப்ப அந்த அடி நீரோட்டமே உலகுக்கு பொதுதான். அதே போல நிலத்திற்கு மேல் ஓடுகின்ற ஆறுகளின் நீரோட்டமும் மக்களுக்கு பொதுவாக்க வேண்டும். அததான் கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்வாரு, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமைன்னு சொல்றாரு. பாரதியார் சொல்வார், தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். திருவள்ளுவர் சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகுன்னு. நீரை கொண்டுதான் நம்ம உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். எனவே உணவுப் பொருட்களும் நீரும் அனைவருக்குமே பொதுவா கிடைக்கணும். இப்போ உலகத்துல எல்லாருமே பற்றற்று அறிவிலே உயர்விலே வாழ்க்கை பாரமற்றும் சிக்கலற்றும் வாழ வேண்டுமானால் அது உலக மக்களின் ஒன்றுபட்ட கூட்டு திட்டத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகும். மகான் மனித இனம் இப்படி அனுபவித்து வரக்கூடிய பலவித துன்பங்களிலிருந்து என்று விடுதலை அடைவது அப்படிங்கிற ஏக்கத்துல இரவுல தூக்கமே இல்லாம கூட பல நாட்கள் இதை ஆராய்ச்சி செய்தாங்களாம். பாரதிதாசன் சொல்றாரு, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டென்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோர் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் என்றில்லாமல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே சமாதானமா வாழணும் அப்படின்னா என்னுடையது உன்னுடையது எனது உறவினர் உனது சொந்தக்காரர் அப்படின்னு நினைத்து கொள்கின்ற அந்த பாசமும் பந்தமும் இல்லாத ஒரு பெரிய புதிய புரட்சிகரமான திட்டம் அவசியம் அப்படின்னு உணர்ந்துதான் மகான் உலக சமாதானம் என்ற திட்டத்தை வகுத்திருக்காங்க. உயர்ந்த அறிஞர்கள் நிபுணர்கள் எல்லாரும் இந்த திட்டத்தை நுணுக்கமா ஆராய்ந்து சிக்கலை தீர்க்கணும்னு சொல்றாங்க. இப்போ உணவில நம்ம அடங்கி இருக்கக்கூடிய பொருட்களை எந்த இடத்துலையும் யாரால உற்பத்தி செய்யப்பட்டுதான் அது வருது. அதே மாதிரி உடுத்தக்கூடிய துணிகள் நம்ம வாழக்கூடிய வீடும் எத்தனையோ பேர் கூற்றுவால் தான் அதை கட்டப்பட்டு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ சுருங்க சொன்னோன்னா ஒவ்வொரு மனிதனையும் சமூகம்தான் உருவாக்குது, வளர்க்குது, வாழ வைக்குது. அப்ப இந்த உண்மையை தெரிந்தாலே தானும் சமூகத்திற்கு தன் உடல் சக்தி அறிவின் ஆற்றல் மூலம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இயற்கையாகவே எல்லாருக்கும் வந்துடும். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகிற்கு தொண்டாயிற்றி மகிழ வேண்டும். உலக மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு தான் நெருங்கி வாழ்றோம். ஆனா இருந்தாலும் இன்று நம்மில் பெரும்பாலோர் உணராத ஒரே குறையால் தான் மயக்கத்தால் தான் நம்மிடையே நமக்குள்ளே வேறுபடுத்தி கொள்றோம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், செல்வந்தன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், முதலாளி தொழிலாளி, ஆள்பவன் ஆளப்படுபவன் என பல வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் ஜாதி இனம் மொழி நாடு பேதங்களால் நமக்குள் பல்வேறு வித்தியாசங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பரந்த உலகத்துல நிறைந்திருக்கும் வாழ்க்கை வசதிகளுக்குரிய பொருட்களில் சிலவற்றை சில அளவு என்னுடையது என்று எல்லை கட்டி கொண்டு இருக்கிறோம். இவற்றால் பலவிதமான துன்பத்தை நம்ம விளைவித்து கொண்டும் பெருக்கி கொண்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக வகுக்கப்பட்ட அந்த உலக சமாதான திட்டத்தின் லட்சியம் என்னன்னா, உலகத்துல பிறக்கும் மனிதர்கள் யாவரும் நாடு மதம் இனம் மொழி ஜாதி பேதங்கள் அற்று வயதிற்கு ஏற்பவும் தேவைகளுக்கு ஏற்பவும் உணவு உடை இடம் கல்வி தொழில் வாழ்க்கை துணை இவற்றை பெற்று வாழும் திறமை அறிந்து கூற்றவாக ஒரே குடும்பத்தை போல அன்போடும் பண்போடும் கடமையுணர்ந்து சமத்துவமாக சுதந்திரமாக ஆனந்தமாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான். மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, தனி மனிதன் சொத்துரிமை வியாபாரங்கள் தனித்தனியே நாடு பிரிந்தரசு செய்தல் இனிமேலும் நீடித்தால் மனித வர்க்கம் எவ்விதத்தும் வாழ முடியாது. உணர்ந்த மனிதர் பலர்
இணைந்துள்ள மக்கட்கெல்லாம் மாறுபட்ட சூழ்நிலையை விளைவை நல்கும் கனிவுடனே விளக்கி பொது உடைமையோடு களங்கமில்லா ஓருலக ஆட்சி காண்போம்னு சொல்றாங்க. ஒரு கதை பார்க்கலாம். முற்காலத்துல வானத்துல வானவில்லை கிடையாதாம். அதுக்கு பிறகு அந்த வானவில்ல இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் 7மே தனித்தனியா தான் வானத்துல இருந்துதாம். அந்த வானவில்லை பற்றி இப்போ வானத்துல உள்ள எல்லாத்தையுமே வர்ணிச்சு கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க. ஆனா, அந்த வானவில் தனித்தனியா அப்படி வானத்துல இருந்ததுனால அத பற்றி கதையோ, கவிதையோ யாரும் எழுதுறதில்ல. வானம், மேகம், நிலா, நட்சத்திரம் இப்படி இவங்கள பற்றி தான் இவைகளை பற்றி தான் எழுதுறாங்க. அப்போ இந்த நிறங்கள் அனைத்தும் பிரிந்து இருந்ததுனால அதுகளுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சாம். நம்மள பற்றி யாருமே கதை, கவிதை எழுத மாட்டேங்காங்களே, பார்க்க கூட மாட்டேங்காங்க அப்படின்னு நம்மள ரசிக்கிறதும் இல்ல, மற்றதெல்லாம் ரசிக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்களாம். என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களா ஒரு யோசனை பண்ணி 7 நிறங்களும் ஒண்ணா போயி சூரியன்ட்ட போய் புகார் குடுத்தாங்களாம். எங்கள பற்றி யாருமே கதை எழுதுறதில்ல, கவிதை சொல்றதில்ல அப்படின்னு எல்லா வண்ணங்களும் போய் சொல்லுச்சாம். அப்போ சூரியனுக்கு அந்த 7 வண்ணமும் சேர்ந்து போய் நிக்கிறத பார்த்தா அவ்வளோ அழகா இருந்துச்சாம். ரொம்ப அழகா இருந்துச்சாம். அப்போ அவரு சொல்றாரு, "இப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு நான் ஒரு பெயர் சூட்டுறேன். வானவில்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வானவில்லா வந்தாங்களாம். மக்கள் எல்லாம் ரசித்தாங்களாம். அவங்கள பற்றி எல்லாருமே கதை, கவிதை எல்லாம் எழுதினாங்களாம். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கூடி வாழ்ந்தா எல்லாம் சிறப்பா தான் இருக்கும். இதேபோல உலக மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழும்போது தான் ஓருலக ஆட்சி மலரும். உலக சமாதானம் கிட்டும். உலகம் முழுதும் ஒரே குடும்பமாக வாழ முடியும். அமைதியான வாழ்வே தான் முழுமையான இன்பம். ஒற்றுமையாக வாழும் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. பற்பல காரணங்களால் உலக அமைதி குலைந்துள்ளது. மனிதன வாழ்வுல அமைதி நிலவ வழிகாணவும் அதற்கேற்ப செயலாற்றி இந்த துறையில் வெற்றி பெறவும் வேண்டும் என்பதுதான் மகானுடைய நோக்கம். முதல்ல தனி மனிதனின் வாழ்வில் அமைதி, அடுத்து சமுதாயத்தில் அமைதி, அடுத்தது உலக நாடுகளுக்கிடையே நிலையான அமைதி என்ற 3 வகையிலும் மனிதகுலம் அமைதியை பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும். தற்போது அனைத்துலக நாடுகளில் ஆங்காங்கே பல்வேறு ஆட்சிகள் நடைபெறுது. மன்னராட்சி, ஆதிக்க ஆட்சி, குடியாட்சி, கட்சி ஆட்சி, மனம் போன போக்குல அமைவன. மாட்சியில்லா ஆட்சி, அப்படி நிறைய ஆட்சிகள் மக்களிடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் பிரிவினைகளையும் வன்முறைகளையும் தான் தூண்டுது. இந்த ஆட்சி முறைகள் ஆட்சியாளர்களின் நலத்தை மட்டும் காக்கும். இந்த ஆட்சி முறைகளால் மக்கள் வருந்துவது கண்ட மகான் சாதி, சமய, இன, நாடு, கட்சி வேறுபாடற்ற ஓருலக ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு விரும்பினாங்க. அத ஒரு பாடல்ல சொல்றாங்க. எங்கள் நாடென்றவரும் பிரித்துச் சொல்ல இடமில்லா உலக பொத ஆட்சி காண்போம். நாடனைத்தும் இணைத்து உலகில் நல்லாட்சி காண்போம். ஓருலக ஆட்சியின் கீழ் சுதந்திரமாய் வாழ்வோம்னு சொல்றாங்க. அப்போ மனிதர் பலர் இணைந்துலக மக்களுக்கெல்லாம் மாறுபட்ட அந்த சூழ்நிலையை விளைவை நல்கக்கூடிய இன்னொரு 4 வரியில சொல்றாங்க. கனிவுடனே விளக்கி பொது ஆட்சி உடைமையோடு களங்கமில்லா ஓருலக ஆட்சி காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலக சமாதானம் அல்லது உலக அமைதியை பற்றி நம்ம சிந்திக்கணும். உலக அமைதி கெடுவதற்கான அந்த காரணத்தையும் நம்ம சிந்திக்கணும். முதல்ல இயற்கையில் உள்ள இயல்பான நிலை என்ன? இன்று இருப்பவன் நாளை இல்லை. இன்று வாழ்பவன் 100 வருடம் கழித்து இருக்க போவதில்லை. 100 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர் இன்று இருக்க போவதில்லை. நின்றால் 1 அடி சொந்தம், படுத்தால் 6 அடி சொந்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பான நிலைதான். அததான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலக இயல்பு. அப்போ உலக அமைதி என்பது தனி மனிதனிலிருந்து வரணும். தனி மனிதன் அமைதி அடைந்த பிறகுதான் குடும்ப அமைதிக்கு பாடுபடுவான். அப்போ பல குடும்பங்கள் அமைதி பெற்றால் அந்த ஊரே அமைதி பெறும். பல ஊர்கள் அமைதி பெற்றால் அந்த நாடே அமைதி பெறும். பல நாடுகள் அமைதி பெற்றால் உலகம் வற்றாத நன்னீதியாக உலக அமைதியினை பெற முடியும். அதுக்கு மகான் 7 வகை திட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கவியில ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநீதி,
பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம்னு சொல்றாங்க. ஓருலக ஆட்சினா கிராம மக்களுக்கு பஞ்சாயத்து ஆட்சி, நகர மக்களுக்கு நகராட்சி, மாநகராட்சி, மேலும் மாவட்ட ஆட்சி, மாநில ஆட்சின்னு படிப்படியா ஒரு நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் மொத்தத்துல நாட்டுல ஆட்சி தற்போது நடக்குது. இதை போல உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஓருலக ஆட்சி அமையணும். உலக மக்கள் அனைவரது நலத்தையும் கருத்தில் கொள்ளணும். ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இவை எல்லாவற்றிலும் வேறுபாடு காணாத உலக மக்களாட்சி வரணும். அப்போதுதான் உலக அமைதி வரும். அடுத்து குழந்தை வளர்ப்பு, மனிதர்கள் அனைவருமே பொது அப்படிங்கிற எண்ணம் வரணும். பெரியோர்களை திருத்துவது கடினம். எனவே குழந்தைகள்கிட்ட இருந்தா இத்திட்டத்தை கொண்டு வரணும். அப்போ குழந்தைகள் ஒழுக்கமுடையவர்களாக வளர்வதற்கு அறிஞர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பாங்க. பிறந்த குழந்தைகள் அனைவருமே உலகின் பொது சொத்தாக வேண்டும். முதல் 5 ஆண்டுகள் வரை பெற்றவர்களுடைய கண்காணிப்புல பண்பாட்டு கல்வி கற்பாங்க. 6 வயது முதல் 10 வயது வரை தொடக்க பள்ளியில் எழுத்தறிவு பெறுவார். 11 வயதுக்கு பின்னர் பெற்றோரிடம் இருந்து அடுத்து பிரிந்து அவங்க தங்கக்கூடிய வசதி உள்ள பள்ளிக்கு போவாங்க. அப்புறம் விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டுதல், இயந்திரங்கள் இயக்குதல் என அடிப்படை தொழில் கல்வி படிப்பாங்க. அப்புறம் பட்டப்படிப்பு, அதுக்கு பிறகு 1 ஆண்டு இராணுவ பயிற்சி, 21 வயசுக்கு பிறகு அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப சிறப்பு பாடப்பிரிவிற்கு ஆராய்ச்சி படிப்பும் படிப்பாங்க. இந்த கல்வியை அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள், பணி நிறைவு பெற்று ஓய்வு பெற்ற அறிஞர்கள் அவங்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுப்பாங்க. அப்போ வாழ்க்கையை நடத்துவதற்கு தொழில் கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. ஒழுக்க பழக்கத்திலையும் அந்த குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. அடுத்து உலக பொருளாதாரம். எல்லா நாட்டுமே ஒன்றிணைந்த பொருளாதாரம் அமையும் போது ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகின்ற பொருள் மற்ற நாட்டில் உள்ள மக்களுக்கு போய் சேருது. மக்கள் உயிர் வாழ 3 தேவைகளும் 3 காப்புகளும் அவசியம். உணவு, உடை, இருப்பிடம், கழிவுப்பொருள் தணிக்க வசதி, வாழ்க்கை துணை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு, வேற்றுயிர் பகையில் இருந்து காப்பு, விபத்துக்களில் இருந்து காப்பு, இவற்றிற்கு பொருட்களும் வசதியும் மனிதனுக்கு தேவைப்படுது. அப்ப எல்லை கோட்டுக்குள் பொருட்களை முடக்கப்படுவதோ பற்றாக்குறை ஏற்படுவதோ அதிகமாகி வீணாவதோ இல்லாமல் எல்லாருக்குமே பகிர்ந்து அளிக்கப்படணும். அப்ப எல்லா விளைநிலங்களும், தொழிற்சாலைகளும், வீடுகளும், வாணிபங்களும் பொது சொத்தாகி எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அமையணும். கூட்டுறவு துறையில தொழில் செய்யணும். எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் சென்று கல்வி கற்கலாம், எங்கும் வேலை செய்யலாம். வாழ்நாள்ல ஒரு முறையாவது உலகம் முழுதும் சுற்றி உலகில் உள்ள இயற்கையை ரசிக்க முடியும். அடுத்தது சீர்திருத்த சிக்கன வாழ்வு. சீர்திருத்தமும் சிக்கனமும் நிறைந்த வாழ்வு அவசியம். மனிதர்களும் பொருட்களும் பொது உடைமையாக வேண்டும். உலகத்தில் உள்ள நீளம், நீர், காற்று, வெப்பம் எல்லாம் பொது. உலகத்துல பிறந்த மனிதர்களும் பொது. பணம், பாசம் மற்ற வாழ்வு வேண்டும். என்னுடைய பொருள், என்னுடைய குழந்தை என்ற தனி உடைமை பற்று நீங்கி பொது உடைமை வரணும். பெற்றோர்கள் குழந்தை பாசமற்ற வாழ்வு வாழணும். அடுத்தது பெற்றோர் குழந்தை அந்த பாசம் இருக்கிறனால தான் உங்களுக்கு பிற்காலத்துல சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறாங்க. குழந்தைகள் கல்விக்கு அரசே பொறுப்பெடுக்கிறனால 10 வயசுக்கு பிறகு குழந்தைகள் தனியாக அறிஞர்கள் கவனிப்பில் வளர்வாங்க. பெண்களுக்கு நேரம் குழந்தை வளர்ப்பிலும் சமையலையும் தான் அதிகமாக செலவிடுறாங்க. இந்த 2 வேலையுமே பொது உடைமையாக்கணும். அப்போ பொது சமையல் கூடம் அமைத்து எல்லாருக்கும் அங்கே உணவு உண்ணலாம். ஒரு ஊர்ல 200 குடும்பங்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் அமைத்து ஒவ்வொரு வாரமும் 20 குடும்பங்கள் சமையல் செய்து மற்றையோர்லாம் உணவு உண்ண வழி செய்யலாம். எனவே பெண்கள் அறிவு முன்னேற்றத்திற்கு நேரத்தை செலவிட முடியும். தேவையற்ற சடங்குகளையும் பழக்க வழக்கங்களையும் விட்டு சீர்திருத்த முறையில சிக்கன வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தது மெஞ்ஞானம். தனி மனிதன் அமைதி அடைந்தாதான் குடும்பம் அமைதி அடையும். குடும்பத்துல உள்ளவங்க அமைதி அடைந்தாதான் உலக மக்கள் அனைவருமே அமைதி அடைவாங்க. அப்ப தனி மனிதன் அமைதி அடைய தவம் ஒன்றுதான் வழி. இறை உணர்வு பெற்ற ஒரு குருவின் மூலம் தவ பயிற்சி கற்று செய்து வரும்போது மனம் அமைதி அடையும். சுத்தவெளி என்ற இறைவெளியோடு ஒன்றி தவம் செய்யும் போது உலக மக்கள் அனைவர் மீதும் அன்பும் கருணையும் மலரும். பிறருக்கு தொண்டு செய்து இன்பம் காண முடியுது. உலக மக்கள் அனைவரும் வாழ்வில் இன்பத்தை விரும்புறாங்க.
ஆனா அதிக நேரம் துன்பத்துல தான் இருக்காங்க. அப்ப இந்த உலக சமாதான திட்டத்தின் லட்சியமே என்னன்னா, துன்பத்தை குறைக்க முயற்சி செய்வது, இன்பத்தை பெருக்குவதுதான். மேலும் இனி துன்பம் வராமல் தடுக்க வழிவகுப்பதுதான். உலக தலைவர்கள் எல்லாருமே உயிரறிவை பெற்று மனம் அமைதி அடைந்தால், உலக மக்களுக்கு நல்லாட்சி செய்து அவங்க உலகமே அமைதி அடைய முடியும். அப்ப மெஞ்ஞானத்தை எல்லாரும் உணரும்போது, ஒவ்வொரு மனிதரும் இறைநிலையாக இருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடியும். பிறருக்கு துன்பம் குடுத்தா, இறைநிலைக்கு துன்பம் கொடுக்கிற மாரி தான் அப்படிங்கிறத உணர்ந்து, பிறருக்கு துன்பம் குடுக்காம வாழவும், துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்யவும் முடியும். ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு ஜென் துறவிய பார்க்க ஒருத்தர் வந்தாராம். அவருக்கு ஜென் துறவி டீ குடுத்திருக்காரு. அப்ப அவர் டீய குடிக்க போகும்போது, அந்த டீக்குள்ள ஒரு ஈ விழுந்திருக்கிறத பார்க்குறாரு. அவர் டீய குடிக்காம அப்படி யோசிச்சுட்டு இருக்கத ஜென் துறவி பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு. அவர் "ஒன்றும் இல்ல" அப்படின்னு சொல்லிர்றாரு. அவர் நிலைய பார்த்த உடனே ஜென் துறவி எழுந்து வந்து பார்க்குறாரு. அப்ப அந்த டீக்குள்ள ஈ உயிருக்கு போராடிட்டு இருக்கத பார்க்குறாரு. உடனே ஜென் துறவி அந்த ஈ எடுத்து ஒரு இலை மீது வச்சு, அது பறக்கும் வரைக்கும் பார்த்துட்டு வந்து, அவர்ட்ட வந்து, "நீ மிகவும் அகங்காரம் உடையவன். வாழ்வதா சாவதா என்றிருந்த அந்த ஈயை பற்றி சிந்தித்தாயா? நீ எப்படி டீயை குடிப்பது என்பதை பற்றி தானே சிந்தித்தாய். நீ ஒரு சுயநலவாதி" என்று சொல்றார். அப்ப தன்னை மையப்படுத்தி சிந்திப்பது அகங்காரம். பிற உயிர்களை மையப்படுத்தி சிந்திப்பது தான் ஆன்மீகம். ஜென் துறவி எல்லா உயிரையும் தன் உயிர் போல நினைத்தாரு. எல்லா உயிரும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில தான் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களும் உயிர்களும் ஒரே குடும்பமாக உணர முடியும். இந்த நிலைக்கு எல்லாரும் வரும்போதுதான் உலகம் அமைதி அடையும். அடுத்தது மெஞ்ஞானம். இக்காலத்துல விஞ்ஞானம். இந்த காலத்துல விஞ்ஞான அறிவு உயர்ந்து வருது. மனிதனின் உடற்கருவிகளுக்கு துணையாக பல விஞ்ஞான கருவிகளை செய்து வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றான். இந்த விஞ்ஞானத்தை ஆக்க வழியிலே பயன்படுத்தி இன்பம் காணணும். பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அழிவு பாதையில விஞ்ஞானத்தை பயன்படுத்தக்கூடாது. போர் தளவாடங்கள் உற்பத்தி செய்து அதை போர்ல பயன்படுத்தி மக்களை அழிக்கும் செயல் தேவையற்றது. அதனால போரில்லா நல்லுலகம் அமையவும் பாடுபடுவோம். எல்லா அணு ஆயுதங்களையும் குறைத்து ஓருலக ஆட்சி அமைத்து மக்கள் எல்லோரும் அமைதியாக வாழ வழிவகுப்போம். அப்போ உலக மக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற எண்ணத்தோட ஓங்கி வாழ முடியும். அதுக்காக உலக அமைதி கருத்தரங்கு கூட ஆகஸ்ட் 2002 ஆழியார்ல நடைபெற்றுச்சு. அப்போ ஐநா சபை தகவல் மையத்தின் இயக்குனர் திரு பியோடோ ஸ்டார்செவிக் அவர்கள் வந்து கருத்தரங்குல கலந்து கொண்டு ஆழியாறு உறுதிமொழி 2002 என்ற உலக அமைதிக்கான தீர்மானத்தை நம்முடைய மகான்கிட்ட பெற்று சென்றார்கள். பாரதிதாசன் சொல்றாரு, "தூய உள்ளம், அன்புள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே, தாயுள்ளம் தனிலென்றோ இன்பம் ஆங்கே, சண்டை இழந்தே தன்னலந்தான் தீர்ந்தாலே" அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்றாரு. இப்ப இன்னைக்குள்ள ஐநா சபையே சில சீர்திருத்தங்கள் செய்து அதை குடியாட்சி முறையின் கீழ் ஒரு உலக பேரரசா அமைச்சுக்கலாம். அப்ப எல்லைக்கோடுகள் எல்லாம் கலைத்து உலகில் பிறந்த எல்லோருக்கும் பாஸ்போர்ட் விசா இல்லாம உலகம் முழுவதும் வாழக்கூடிய சுதந்திரத்தை பெறலாம். இப்போ ஐக்கிய நாட்டு சபையால் அறிவிக்கப்பட்டு சர்வதேச குடும்ப தினம்னு மே 15 ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆன்மீக வெளிச்சம் குறைவாக இருக்கும் தனி மனிதனோ, குடும்பமோ, ஊரோ, நாடோ, உலகமோ, சமுதாயம் முழுமையும் வாழ்வில் நலம் காக்க முடியாது. விதைக்குள் முளைக்கும் தன்மை இருப்பது போல மனிதனுக்குள் மனித நேயம் நிரம்பி இருக்கிறது. மனிதனுள் அடங்கி இருக்கும் சக்தியை தவத்தின் மூலம் உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சித்தால் உலகம் முழுவதையும் ஒரே குடும்பமாக ஆனந்த பூங்காவாக மாற்றி மகிழ்ச்சியாக வாழலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் கூறியது நிறைவேறும். மக்களின் சிந்தனையை அருள் துறைக்கு திருப்ப வேண்டும். மகான் கொடுத்த அகத்தவம் அகத்தாய்வு செய்து உள்ளுணர்வு பெற்று சிற்றறிவு பேரறிவோடு இணைந்து எல்லோரும் இறைநிலைதான் என்ற மனநிலைக்கு வரும்போது மகான் நினைத்த ஓருலக ஆட்சி உலக அமைதி கிட்டும். இறைநிலை உலகம் என்ற சொர்க்கத்தை நமக்கு படைத்துள்ளது.
சொர்க்கத்தில் உள்ள அனைவரும் ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.